மக்களே! தமிழ் சினிமாவுல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் கூட, அந்த கால நடிகர்கள நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில ரொம்பவே முக்கியமான ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுல பார்க்கப்படுபவர் தான் யாரு அப்படின்னா, மோகன் அவர்கள். இவர் வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ் சினிமாவுல வந்து ஒரு கொடிகட்டி பறந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இவருக்கு ஆதரவு இருந்தது. அதேபோல பல படங்கள் நடித்து முன்னணி நடிகர்களுக்கு இவர் டஃப் கொடுத்தாருன்றதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது. 1956 ஆகஸ்ட் 23 வந்து பார்த்தோன்னா, இவர் கர்நாடகத்தில் பிறந்திருக்கிறாரு. உடுப்பி ஹோட்டல் முதலாளியாக இவருடைய தந்தை இருந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா, பல சீரியல்களில் நடித்து வந்த இவருக்கு 1977 கோகிலா திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க இவருக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த படம் கன்னடத்தில் மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். பாலு மகேந்திரா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அதற்கப்புறமாக தமிழில் 1987 நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற திரைப்படத்தில் இவருக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவருக்கு தெரியல அந்த காலம் அவருக்கு பொற்காலமாக மாறும்னு. கிளிஞ்சல்கள் அதே போல் பயணங்கள் ஓய்வதில்லை திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் மோகன் அவர்களுக்கு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. வெள்ளி விழா நாயகன் அப்படின்னே கொண்டாடப்பட்டார். இவர் மைக்கு பிடித்து பாட ஆரம்பித்தாலே வந்து பார்த்தோன்னா அதை ரசிக்கக்கூடிய தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்தாங்க. எல்லோருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் 1-2 படங்களுக்கே ரொம்பவே வருடத்திற்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் 3-4 படங்கள் வெளியாகி அதே போல் 1984 19 படங்கள் வந்து நடித்து கொடுத்துருக்கிறாரு. ஒரே நாளில் நிறைய படங்கள் அவருடையது வெளியாகி இருக்குது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வந்து கடின உழைப்பு வந்து அவர் போட்டிருக்கிறாரு. மௌனராகம் படத்தை தொடர்ந்து இவருக்கு ரேவதி அவர்கள் கூட இணைந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் அஞ்சலி திரைப்படத்தில் ரேவதி அவர்களுக்கு கணவராக நடிக்கிறது. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தோன்னா கால்ஷீட் இல்லாததுனால அந்த கதாபாத்திரத்தை தவற விட்டுருக்கிறாரு. அதற்கப்புறமாக பாசப்பறவைகள் அப்படின்ற படத்தில் மட்டும்தான் தன்னுடைய ஓன் வாய்ஸில் பேசியிருக்கிறாரு. இதற்கெல்லாம் வந்து இவருக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சுரேந்தர் அவர்கள் தான். அவர் விஜய் அவர்களினுடைய தாய்மாமன் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதற்கப்புறமாக இவர் 100வது நாள் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார். அதற்கு பிறகு எந்த ஒரு வில்லன் கதாபாத்திரத்தையும் அவர் ஏற்கலை அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 1984 91 வரைக்குமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இவருடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி கமல் அவர்களுக்கே இவர் போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நின்னார். எஸ்என் சுரேந்தர் அவர்கள் கொஞ்சம் காலகட்டத்திற்கு பிறகு அவருக்கு வாய்ஸ் கொடுக்காம இருந்தது தான் முக்கியமாக இவர் திரைத்துறையை விட்டு விலக காரணம் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. அதே போல் உருவம் திரைப்படத்தில் இவருடைய தோற்றம் ரொம்பவே விகாரமானதாக இருந்தது. அவருடைய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பேட்டியில் மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, தன்னுடைய காதில் ஏற்கலை அப்படின்னு தான் கூட நடித்த ஒரு நடிகையே அவருக்கு எய்ட்ஸ் இருப்பதாக பொய்யான ஒரு வதந்தியை பரப்பி விட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமாக சினிமா வாய்ப்பும் கிடைக்கல. இவர் கூட இருந்த நிறைய பேரை அவரை வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இவர் சினிமா துறையை விட்டு போகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா சுட்டப்பழம் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சது. சீரியல்களையும் வந்து பார்த்தோன்னா இவர் ரொம்பவே ஒதுக்கவும் ஆரம்பித்தார். அதற்கப்புறமாக கௌரி அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த திரைத்துறையினுடைய வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த பொழுது எல்லோரும் வெறுக்க ஆரம்பித்த பொழுது சினிமா துறையை விட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பத்தை விட்டுமே அவர் வெளியேறினார். இப்படி வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு. அதையும் தாண்டி வெள்ளம் வந்த பொழுது சென்னை மக்களுக்காக தானே வந்து முன் வந்து உதவி செஞ்சார். அவருடைய முகத்தில் வந்து பருக்கள் இருந்தாலும் சரி, அதே போல் அவருடைய நடிப்பை பார்த்து பலருமே கிண்டல் கேலி செய்தாலும் கூட அவருக்கு வந்து பார்த்தோன்னா விரும்பக்கூடிய பெண் ரசிகைகள் நிறையவே இருந்திருக்காங்க. கனவு கண்ணனாக தான் வளம் வந்திருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இப்படி நல்ல திறமை இருந்தும் கூட சரியான நேரமும் வாய்ப்புகளும் கிடைக்காம தேவையில்லாத வதந்தியாலையும் மோகன் அவர்களினுடைய சினிமா வாழ்க்கையே வீணாய் போனது அப்படின்றத யாராலையும் மறக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் மோகன் அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.